இந்த நாள் தலைப்பு 10 கட்டளைகளும் கிறிஸ்துவின் கட்டளைகளும். ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல தலைப்பு? 10 கட்டளைகள் கிறிஸ்துவின் கட்டளைகளும். ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, அற்புதமான வார்த்தை. நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி. இங்கே பாருங்களேன், அம்மா சோறு ஊட்டும் பொழுது எப்படி கொடுப்பாங்க குழந்தைக்கு? இங்கே பாருங்களேன், 2 விரலை வெளில விட்டு வாயை திறக்க வச்சு, அதுக்கப்புறம் பெரிய விரலை வெளில விட்டு, அதுக்கப்புறம் அப்படி போட்டு ஒரு இழுத்து உள்ள திணிச்சு அப்படி ஊட்டுற மாதிரி. அதனால் இறைவனுடைய சத்தியத்தை நீங்கள் கேட்டால் மட்டும்தான் இந்த உலகத்தை நீங்கள் பலனாக இருக்கவே முடியும். சில நேரங்களில் சில பேருக்கு சத்தியம் புரியலன்றீங்க. அதாவது சத்தியம் என்பது இறைவன், வார்த்தை என்பது இறைவன். இறைவன் புரிந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கூட்டம் முடிஞ்ச உடனே புரியாத என்கிட்ட வந்து கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான சப்ஜெக்ட். கேட்டிருக்கீங்க. 10 கட்டளை எத்தனை பேருக்கு தெரியும்? பிரைஸ் தரேன். 10 கட்டளை மனப்பாடமா எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சொல்றது கரெக்டான்னு பாருங்க. நம்பர் 1, வேற தேவர்கள் உனக்கு. 2வது, உனக்கு விக்கிரகங்களை உனக்கு உண்டாக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. உன் தாய் தகப்பனை கனம் பண்ணி, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, இச்சியாதே. இதுதான் 10 கட்டளை. ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாரு. நான் சொன்னது ரொம்ப சிம்பிளாக இருக்கா இல்லையா? இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. இப்படி தான் நான் எல்லாம் மனப்பாடம் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள். 10 கட்டளை சொல்லிட்டேன். எங்க பாச சொன்னீங்க, எங்கள் மண்டிலேயே ஏறல. எத்தனை பேர் சொல்கிறீங்க? சரி, 20ஆம் அதிகாரம் யாத்திராம புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. 3வது வசனம் வாசிக்கிறாங்க, கேளுங்க. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாரு, பொண்ணு, மாப்பிள்ளை நான் மட்டும்தான், வேற ஒருத்தனை பார்த்தோம் கண்ணை நோண்டிடுவேன்ற மாதிரி இருக்காது. இறைவன் சொல்றாரு. அப்பான்னு சொல்லிடலாங்க, ஆனா மாமான்னு மற்றவங்களை போய் சொல்லிட முடியுமா? மாப்பிள்ளை யாரை மட்டும் தான் விடுவாரு? அத்தை பையனை விடுவாரு, ஒருவேளை நம்ம குழந்தையா பையனை விடுவோம், அப்படி விடுவாங்க. மாமான்னு கூப்பிட்டுக்கலாம். ஆனால் மாமான்னு கூப்பிட்ற உரிமை யாருக்கு மட்டும்தான்? கட்டினவனுக்கு மட்டும்தான். அதனால் இறைவன் சொல்கிறாரு, என்னை என்று உனக்கு வேறு மாப்பிள்ளையெல்லாம் வேணாம். நிறைய மாப்பிள்ளை சுற்றினுக்கிறான். நம்ம ஊரில் மட்டும் 3 கோடி மாப்பிள்ளைங்க இருக்கிறாங்க. கண்டவனை சொல்லிட்டு போகிற, நானே இறைவன், அற்புதமான இறைவன். நான் கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டேன் பாரு. அப்படி த செகண்ட் ஒன், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையும், எந்த சொரூபத்தையும் எந்த விக்கிரகத்தையும் உனக்கு வைத்திராதே. உனக்கு ஏதொரு சிலையையும் விக்கிரகத்தையும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஏன்னா இறைவன் சிலை வழிபாட்டில் இல்லை. இயேசுவுக்கு ஒரு போட்டோ வச்சு மாலை போட்டு மெழுகுவத்தி கொளுத்தாத. ஏன்னா அவர் மரித்தது உண்மை, ஆனால் அவர் மரிக்கல, உயிரோடு இருக்கிறார். தேர்ட் ஒன், 7வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. சும்மா அது பாரு, கடவுள் பேர்ல சத்தியமா சொல்ற ரமேஷ். தர்ஷினி தான் உன் பொண்டாட்டி, இதுக்கு எதுக்குடா சத்தியம் பண்ணா? இறைவனுடைய நாமத்தை வீணிலே வீணா சொல்லிட்டு சத்தியம் பண்ணாத. கடவுள் பேர்ல சத்தியம். அச்சே சொல்றேன். 4th one, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசை. 12th one, 12வது வசனம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. 13வது வசனம், கொலை செய்யாதிருப்பாயாக. 14வது வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நெக்ஸ்ட் ஒன், களவு செய்யாதிருப்பாயாக. நெக்ஸ்ட் ஒன், பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நெக்ஸ்ட் ஒன், பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. எப்படி கட்டியிருக்கான் பாரு. பா, காரே ஓட்ட தெரியாத சுதாகர் எப்படி வாங்கிட்டா இருப்பாரு காரு. பா, காரே இந்த தகுதியே இல்லைன்னு சொல்கிற அண்ணன் ஹென்றி என்ன மாதிரி கார் வாங்கிட்டா இருப்பாரா. XL 6 வைக்காத. ஏன்னா சொல்லடி விட கண்ணடி பயங்கரமானது. மனுஷன் பார்த்தாலும் பிரச்சனை, துப்பினாலும் பிரச்சனை, நடந்தாலும் பிரச்சனை. அப்போது மனுஷனே விஷம். ஆனால் இந்த விஷமுள்ள மனிதனுக்குள்ளதான் ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்தினார், மனுஷன் பரிசுத்தமாக மாறிட்டான். புரிஞ்சவங்க மட்டும்
நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க, ஆமேன்னு இல்லை, கையும் தட்ட மாட்டேன்றீங்க. ஒரு சொட்டு ரத்தம் என் விஷத்தன்மையை மாற்றினது. இப்போ நான் கையை நீட்டினா ஆசீர்வாதம். ஐயா உங்கள் கால் எங்கள் வீட்டில் படட்டையா, இந்த கால் ஆசீர்வாதமாக மாறிச்சு. ஒரு வார்த்தை சொல்லையா, இந்த வார்த்தை ஆசீர்வாதம் மாறிடுச்சு. இந்த 10 வார்த்தைகளை 2 பகுதியாக இறைவன் கொடுக்கும்போதே பிரித்து வச்சிருக்க. மேலே இருக்கிற 4 இறைவன் பேரில் அன்பு கூறுது. மேலே இருக்கிற 4 சொல்லுங்க பார்ப்போம். வேற கடவுள் வேண்டாம், சிலை வழிபாடு வேண்டாம். 3வது சத்தியம் பண்ணாத. 4th ஒன் மறுபடியும் சொல்லுங்க. 4 இறைவனை பேரில் அன்பு கூறுவது. திரும்ப சொல்லி பாருங்க, பார்க்காம சொல்லி பாருங்க. நம்பர் 1, பக்கத்தில் ஒரு கொட்டு போடி சொல்லாண்டி, எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துண்டி சொல்லு. நம்ம திக்குது சொல்லுங்க பார்ப்போம். இப்படியானா ஞாபகப்படுத்துறீங்களா 10 கட்டளை? இறைவன் பேரில் அன்பு கூறுவதற்கு 4 கட்டளைகள். நம்பர் 1, வேற கடவுளே இல்லவே இல்லை, ஒரே ராஜா தான் ராகுலுக்கு, ஒரே அப்பந்தான். அதை நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். ஒரு வருஷத்தில் 52 செய்தி கேட்கிறேன்னு இது கூட தெரியல, நான் ஒரு முட்டாள். கடவுளை பற்றி தெரியாமல் நீ தான தர்மம் பண்ணுவாயானால் நீ வேஸ்ட். கடவுளை புரிஞ்சுக்கணும். சரி, வேற கடவுள் வேண்டாம், சிலை வழிபாடு வேண்டாம். 3rd ஒன் சத்தியம் பண்ண வேண்டாம். 4th ஒன் ஓய்வு நாள் நல்ல நாள். என்ன நாள்? இந்த ஓய்வு நாளில் தான் வேலை வைப்பான், ஓய்வு நாளில் தான் பிறந்த நாள் வைப்பான் மாமா, ஓய்வு நாளில் தான் கல்யாணம் வைப்பான் மச்சான், ஓய்வு நாளில் தான் வைப்பான் நம்முடைய சொந்த பந்தங்கள். இறைவன் அழகாக சொல்கிறேன், என் பேரில் நீ அன்பு கூறுவேன், நான் இந்த நாளில் பர்ஃபெக்டாக இருறான். சொல்லுங்க பாப்பா. அப்பா உங்களை விட வேற ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் பேரில் வேறு எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு நான் நம்பி வணங்க மாட்டேன்ப்பா. நான் உன் பேரில் கண்டிப்பாக தலை மேலே சத்தியம் பண்ணவே மாட்டேன், ஏன்னா கடவுள் செத்துருவார். அம்மா மேலடா சத்தியம் பண்ணுற, நான் செத்துருவேன்டா சொல்லும். பார்த்துருக்கீங்களா? அதனால் யார் பார்த்தா கடவுளை வைடா கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன் சொல்லாதடா. 4வது நாள் அது நீ என்னை ஆராதிக்கிற நாள்ரா, என் பேரில் அன்பு கூறுவோம், இந்த நாளும் கை கொள்வான். என்ன சத்தமே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். சொல்கிறாங்களா பாரு, சொல்லலாம் கையை தூக்கிட்டீங்க பார்ப்போம். கடவுளுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த 4 தன்மை வேணும். நான் கடவுள் பேரில் அன்பா இருக்கிறேன்னா 4 வேணும். சொல்லுங்க. சொல்லிட்டாங்களா பர்ஃபெக்டா சொல்லிட்டாங்களா? யாரும் கையை தூக்கல? மாற்றி சொல்லியாச்சா? சொல்லிட்டால தம்பி, நீ அண்ணங்கிட்ட சொன்னியா? கடவுள் இடத்தில் பாட்டு மட்டும் பாடுவோம் தம்பி. E மைனர் கொடுங்களா? அன்பு கூறுவேன். 4 கட்டளை தெரியுமா உனக்கு? ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு சர்ச்சிடானா நீ 8:30 வர அன்பு கூறுறவனா நீ? ஒரு பெண்ணை நான் காதலிச்சுட்டு இருந்தேன். ஒன்ஸ் அப்பான் எ டைம். அவன் 2 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன்னா நான் 1:30 காத்துட்டு இருக்கிறேன். இன்னொரு நாள் 2 மணிக்கு வரேன்னு அவள் 1:30 காத்துட்டு இருக்கிறா, நான் 3 மணிக்கு போனேன். அதல்லவா நேசம். உண்மையிலேயே இறைவனை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா எப்போ இருப்பீங்க சொல்லுங்களேன். போலாம். ஒரு அம்மா வீட்டில் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்காங்க. ஆசையாக வீட்டுக்காரர் சர்ச்சை முடிச்சுட்டு மனைவிக்கு பிரியமான மீன் வாங்கிட்டு போகிறாரு. வீட்டை திறக்கிறாரு, முடியாமல் ஒரே தைல வாசனை பூசிட்டு படுத்துட்டு இருக்காங்க. தைலத்தை அம்மா உனக்கு பிரியமானது வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னங்க? மீன்மா, எடுத்து குப்பையில் போடு, தலை வலிக்குது. அப்படி இல்லையா ஃப்ரிட்ஜை திறந்து உள்ளே வச்சுடு. தலைவலி தாங்க முடியல. இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா மீனுன்னா உயிர் அவளுக்கு முடியல. ஒரு 5 நிமிஷம் அவருக்கு தலைவலி வந்துடுச்சு. இப்போ இந்த வார்த்தை கேட்ட உடனே அது நடிச்சு சொல்லணும், நடிக்க சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அக்கா காலிங் பெல் அழுத்திட்டு தம்பி வராரு. யாருடைய தம்பி?
ஏய் வாடா சேகரே வாடா. இவருக்கு பெரிய ஆச்சரியம். பெட்ரூம்ல இருந்து பார்க்குறாரு. மாமா பாடுறா, அத்தா உனக்காக மீன் வாங்கிட்டு வந்திருக்காரா, நீ வரேன்னு சொல்லி. ஆஹா என்னடா இது. அவர் சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தார். வா மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? அங்கே தான் அன்பு சகிக்குது. ஓகே, இதெல்லாம் வாழ்க்கை சமாச்சாரம். இதுக்கு மேலே நான் பேசினா கதை மாறிட்டோம், ட்ராக் மாறிட்டோம். வாங்களேன். அதனால் சில நேரங்களில் சில சிச்சுவேஷன் வரும். அப்போ என்ன தான் பண்ணிக்கணும்? மாற்றிக்கல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். அதுக்கு பேர் தான் லைஃப்ஸ் குட். எல்ஜி. சில வீடுகளில் எல்ஜியே இல்லை, ஆனால் எல்ஜி இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இருக்குது. ஃப்ரிட்ஜு எல்ஜி, டிவி எல்ஜி, ஆனால் லைஃப்ஸ் குட் இல்லை. சில நேரங்களில் என்ன பண்ணி தான் ஆகணும்? என்ன புரியலையே? நீங்கள் உண்மையிலேயே அன்பு கூறுறீங்கன்னா இந்த 4 விஷயத்தில் மிக கவனம். மறுபடியும் எல்லாரும் சத்தமாக சொல்லிட்டு பார்ப்போம். நான் கடவுள் பேரில் அன்பாக இருக்கிறேன், ஆகவே வேறு கடவுள் எனக்கு இல்லை, ஆகையே அவர் பேரில் சிலை வழிபாடு எனக்கு இல்லை, ஆகவே சத்தியம் பண்ணுவதில்லை, அவருடைய நாளில் நான் முன்னாவே இருப்பேன். சரி, இப்போ கட்டளை மாறுது. கீழே ஒரு 6 இருக்கு. மனிதர் பேரில் அன்பு கூறுவது. அந்த கட்டளை இப்படி பிரித்து பார்த்துருக்கீங்களா? அது வரையும் எத்தனை பேருக்கு விசில் அடிக்க முடியும்? எங்கள் பாஸ்டர் வாழ்கன்னு கட்டளை பிரிச்சுக்க. இப்போ 6. இப்போ வாசிங்க 5வது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது பாருங்களேன், மனுஷன் பேரில் அன்பு கூறணும். ஏய் மகனே, மகள, நேற்றுக்கு யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அம்மா யார்கிட்ட இருக்காங்க, இப்போ அப்பா யார்கிட்ட இருக்காங்க, சம்திங் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்களா என்ன தெரியல. மக்களே, யாரும் வச்சுக்க மாட்டேன்றாங்க அம்மாவை அப்பாவை. நான் தான் வச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா வயசாயிட்டா சில பெரியவங்க என்ன தான் பண்ணுவாங்க? வாய் வழியாக பிரச்சனை, உடம்பு வழியாக பிரச்சனை. அவங்களோட கூட என்ன பண்ணி தான் ஆகணும்? நீ எவ்வளோ சேட்டை பண்ண சின்ன வயசில்? இடுப்பில் வச்சுட்டு இருக்கும்போது அப்படியே புறன்னு போயிடுவியே. அப்படி தூக்கி அப்படி வச்சுருந்தா சர்றன்னு வாயில் போன காலங்கள் எத்தனை யோசித்து பாரு. ஆனால் இப்போது மூத்திரம் போயிடுறாங்களா, மோஷன் போயிடுறாங்களா, சிச்சு நான் வச்சுக்க மாட்டேன். ஏய் நீ எத்தனை போடி மேரி தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்றான் அண்ணன். உன்னை அவர்கள் அன்றைக்கு தள்ளி இருந்தால் இன்றைக்கு நீ புதர்லையோ அனாதை ஆசிரமத்தில் இருந்திருப்ப. யோசித்துப்பா. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்தோடனே உன் தாய் தகப்பன் பேரில் அன்பு கூறு. The second one, கொலை செய்யாதிருப்பாயாக. யார் பேரிலேயும் உனக்கு வேதனை வேண்டாம். உன்னை சபிக்கிறவர்கள கொலை செய்யாது. 3வது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. எல்லாரையும் அம்மா அப்பா அக்கா தங்கச்சியா நினை, எல்லாரையும் அண்ணன் தம்பியா நினை, அன்பு கூறு. யார் பேரிலும் தப்பான எண்ணம் வந்துடுவே கூடவே கூட. எவ்வளோ அழகாக பிரிச்சிருக்கா பாரா. நெக்ஸ்ட் ஒன், களவு செய்யாதிருப்பாயாக. திருடாத, பொய்சாட்சி சொல்லாத, மற்றவன் பொருளையும் மிச்சியாத. இது எப்படி இருக்கு பாரு, ரொம்ப அழகாக பிரிஞ்சிடுச்சுல. 6 மனுஷன் பேரில் அன்பு கூறு. மேலே இருக்கிற 4 தெய்வ பேரில் அன்பு கூறு. எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும்? நான் சொல்லியெல்லாம் அல்லேலூயா சொல்லக்கூடாது, நான் சொல்லி ஆமேன் சொல்லக்கூடாது, நான் சொல்லி கை தட்டக்கூடாது. இது எவ்வளோ காலம் தான் இப்படி சொல்லி செய்ய போகிறோம்? தானாக வரணுங்க உணர்வு. அதுதான் நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? இந்த 10 கட்டளையை இறைவன் இயேசு கிறிஸ்து 6 கட்டளையாக மாற்றினதாக சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன். அதனால தான் கண்ணதாசன் பண்ணார், 6 மனமே 6 அந்த காண்டவன் கட்டளையா பண்ணாரா. ஆனால் இப்போ அதே 10 கட்டளையை இயேசு கிறிஸ்து அதை பற்றி என்ன சொன்னார்? 6ஓடு கூட திரும்ப 4 சேர்த்துப்போம். இப்போ நீங்கள் இந்த சயின்ஸ் எழுதுறவங்க, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த ரெக்கார்டு எழுதுறவங்களுக்கெல்லாம் தெரியும், காலம் பிரிப்பாங்க. 10 கட்டளை, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை 2ஆக பிரிச்சிங்க. இந்த பக்கம் ஒரு 10, இந்த பக்கம் ஒரு 10. ஓகே, ஃபர்ஸ்ட் கட்டளை சொல்லுங்க பாப்பா, சத்தமாக சொல்லுங்க. சத்தமா இல்லையே? நீங்கள் 10 கட்டளை சொல்லப்பா. மணி 10:05 ஆச்சு, 10:03 ஆச்சு என் கடிகாரத்தில். வேகமாக சொல்லுங்க. என்ன என்று உனக்கு இதை எங்கே டிக்ளேர் பண்ணாரு? மத்தேயு 4:10 போய் டிக்ளேர் பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து. நம்பர் 1,
அப்பொழுது இயேசு, ம். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். ஆராதனைக்குரியவர் அவரே. அடிச்சு தூம்சம் பண்ணிட்டாரு. ஏன் சொல்றான், என்னையும் கொஞ்சம் சைட்ல வச்சுக்க. ஆதாம் வச்சுக்கிட்டான் என்ன. நீங்களும் தோட்டத்தில் இருந்தீங்களா? என்னையும் வச்சுக்கிட்டானா அப்பால போட்டா மிதிச்சிருவோம் உன்னை. ஓடி போயிடு ஏம்மா அவனை. இதை முத கட்டலை. உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவரையே. பணிந்து நீங்க கொண்டு எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். என்ன ஆமேன் இல்லை? அதனால செத்தவங்களுக்கு போய் போட்டோ போட்டுக்கிட்டு சாவுக்கு மாலை வாங்கிட்டு போறது எதுக்கப்பா செய்யற? அதெல்லாம் அவங்க அறியாமல செய்யறாங்க. நீ அதுக்கேற்ற மாதிரி ஐயோ சாவிட்டு நான் எப்படி வெறுமே போ. யார் ஒன்று வெறுமே போக சொல்றது? 500 ரூபா கட்டு, ஒரு கட்டு எடுத்து போய் கூட சூப்பரா 50 ரூபா மாலையோட மேட்டர் முடிக்கலான்னு பாக்குறிய. என்ன ராமச்சந்திரன், அநியாயமல்ல இது? ரொம்ப அநியாயம் இது. அவன் நீ வருவன்னு சொல்லி அந்த பெணநாத்தை அடிக்க கூடாதுன்னு சொல்லி ஃப்ரீசர் பாக்ஸ் அதுக்கு ஒரு 10,000, பந்தலுக்கு ஒரு 10,000, அதுக்கப்புறம் பாஸ்டர் வர வச்சு ஒரு கீபோர்டு, ஒரு பேடு, என்ன அட்டகாசம். ராஜசேகர் அவங்க அம்மாவுக்கு இவ்வளோ செலவு வச்சுட்டு இருக்கிறான். நீ 50 ரூபா மாலையோட மேட்டர் முடிக்கலன்னா இந்த செலவில் யார் பாப்பா? உன்னை யாரும் சும்மா போக சொன்னது? போயிட்டு பக்கத்தில் நின்றுட்டு அழற மாதிரி சொல்லிட்டு வந்துடு. அதல்லவா ஆறுதல். நீ 50 ரூபா மாலை போட்டு ஆறுதல் செத்தவனுக்கு வருமா? உயிரோடு செத்து கிடக்கிறையா அவனுக்கு போய் உதவி செய்யா. சாவு எடுக்க முடியாம, பெட்டி வைக்க முடியாம, காப்பி போட்டு கொடுக்க முடியாது இருக்கிறான், அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணு. இதான் இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் சில விஷயங்கள் எல்லாம். அவன் மாலை போட்டு கும்பிடுவான்யா. நீ யாரை போய் எப்படி கும்பிடுவே? நீ யாரை கும்பிடணும்? அங்கதான் நீங்க சிக்கிறீங்க நிறைய பேர். செத்தவங்களுக்கு மாலை போட்டால் வணக்கம் போடணுமே. அவன் எப்போ உனக்கு சாமி ஆனா? ஆராதிக்கப்படத்தக்கவர் அவரே. நண்பா நண்பா, சிலர் மலர் வளையம் என்னன்னோ செய்கிறாங்க. ஆனால் நான் ஆராதிப்பது இறைவனை மாத்திரமே. சமுதாயம் என்ன வேணாலும் சொல்லும், அது பேசாதபடிக்கு வாயை அழுத்துறது இதுதான். பணமானாலும் பணம் என்றால் அப்படி வச்சு அழுத்தி விட்டுரு. வெத்தலை வச்சு அழுத்துறாங்க பார் பணம் வாயில. பேசவே மாட்டாங்க. ஒரு மாலை வாங்கிட்டு வந்தானா, மாப்பிள்ளை வந்தானே, மாலை இல்லைப்பா 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு போனா ஆஃப். ஏசு ரொம்ப அழகாக சொன்னார்ல. நம்பர் 2 மத்தேயு 5:34. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க என்ன படிக்கணும் சொன்னால் 35வது வசனம். பூமியின் பேரிலும் சத்தியம். வாசிங்க வாசிங்க வாசிங்க. பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். 33வது வசனமா? 35. 33. அன்றியும் பொய்யாணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். என்ன பண்ணாத? இது எத்தனாவது கட்டளைக்கு? இப்போ நான் 2வது கட்டளை சொல்லணும்ல. 2வது கட்டளை சொல்லலைல்ல. லூக்கா 16:13. நீங்க யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க. எனக்கு நான் பாட்டுக்கு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிறேன். எந்த ஊழியக்காரனும் இங்க பாருங்களேன், அங்க என்ன 2வது கட்டளை சொல்லுங்க பாப்போம். இறைவன் பேரில் அன்பு. எக்ஸாம் போகும்போது செத்தவங்க ஃபோட்டோலாம் எங்கள் வீட்டில் இருக்கும், லைனாக வச்சுருப்போம். கணேஷ் போகும்போது கற்பூரம் கொளுத்துறது, தாழ விழறது, அதுக்கப்புறம் பத்தியை கொளுத்துறது, எல்லாம் மூக்கில் எடுத்துமே சொருவுறது. எந்த மூக்கில்? அந்த ஃபோட்டோ கண்ணாடி இருக்கும், இல்லைன்னா எரிஞ்சிடும் ஃபோட்டோ. அப்படி எடுத்துமே சொருவுறது. சொருவிட்டு போயிட்டு நம்ம பிட்டு வேற சொருவிட்டு போகிறது. அவர் காலத்தில் அப்படி அநியாயத்தில் கடந்தோம். நாங்கள் திருந்தினோம், திருத்தப்பட்டோம், சீர்பட்டோம், சீர்படுத்தப்பட்டோம். இப்போ இறைவன் சொல்றார் பாருங்களா, எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. 2 எஜமான்களுக்கு, ஆமா,
ஒன்று அவர் கடவுளானால் அவரை ஆராதனை பண்ணு, இல்லைன்னா செத்தவங்க கடவுளானால் செத்தவங்களை ஆராதனை பண்ணு. 2 எஜமானுக்கு ஒன்று இந்த பாஸ்டர், இல்லைன்னா அங்கே 2 எஜமானுக்கு என்ன பண்ணாத, ஷோ பண்ணாத. இது 2வது உடைச்சிட்டாரா? 3வது உடைக்கிறார் பாருங்க. அதுதான் இங்கே வீணில வழங்க வேண்டாம் 27 யாத்திராமம். இங்கே மத்தேயு 5:34. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம், பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி, எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். சத்தியமே பண்ணாதீங்கன்றாரியா இறைவன் இயேசு கிறிஸ்து. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். பாவம். எத்தனை பேர் சொல்றீங்க எஸ் எஸ் நோ நோ? போன வாரமும் சொல்லிட்டு போனேன், பொய் உரையாத கடவுள் நம்முடைய கடவுள் யாரு? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பேரை சொல்லாதீங்க. நீங்க ஆஃபீஸ் போனோடனே நீங்க யார்? ஐ எம் ஏ கிறிஸ்டியன். போதும், நான் கிறிஸ்தவன்னு சொல்லியா உனக்கு சீட்டு கொடுக்குறானே இல்லையா பார். உங்களை சோதிச்சு பார்ப்பான், 500 நோட்டா சிந்து வச்சிருப்பான், தொடாத, ஏன்னா என் தெய்வம் என்னை ஆசீர்வதிப்பா. உண்மைக்கு பேர் போன கடவுள் இயேசு மட்டும்தான். உண்மைக்கு பேர் போனவர்கள் கிறிஸ்தவம் மட்டும்தான். கிறிஸ்டியனா பொய் சொல்ல மாட்டான், கிறிஸ்டியனா திருட மாட்டான், விட்டுருப்பாவன, டிஸ்டர்ப் பண்ணாத. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் என்னால் என் குடும்பம் பிழைக்கும், என் தெய்வம் நான் வாழ்வார்? சத்தியம் பண்ணாத, எடுத்த சொல்லிடு, உண்மை சொல்லு. ஆமாம் சார் பசி அதனால் சாப்பிட்டேன் சார், உண்மை சொல்லலாம். ஆனால் எடுத்துட்டு பொய் சொன்னேன்னா ரொம்ப சிரமம். பக்கத்தில் பார்த்து சொல்லிடுங்க பார்ப்போம். என்று என்னங்கிறாரு அவர் பாணி, கொஞ்சம் எனக்கு அடிக்குது. உள்ளது உள்ளதுன்னு சொல்லிடுங்க, இல்லாத இல்லைன்னு சொல்லுங்க. தம்பிக்கு ஒரு மாதிரியும் மாப்பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் பண்ணாதீங்க. ஓகே, 3rd one, 4th one, மார்க் 2:27. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஓய்வு நாளுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. இங்க பாருங்களா, இவர் ஓய்வு நாள ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவன் கேட்கறான், ஓய்வு நாள ஊழியம் பண்ணக்கூடாது. இவர் சொல்றாரு, ஓய்வு நாளுக்கும் கடவுளியா? ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆமா, ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் யாரா? ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். ஓய்வு நாள் மனுஷனுக்கு. ஆனால் இந்த ஓய்வு நாள் இப்போ ஆரம்பத்தில் யாருக்காக கொடுத்தாரு? 6 நாள் வேலை செய்யற, 1 நாள் ஓய்வு எடுத்துக்கினாரு. ஆனால் அந்த நாள் எனக்கு கூட எனக்கு ஆராதனை பண்ணேன். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நண்பா, இந்த ஒரு நாள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நண்பா. இந்த ஒரு நாள் நீ செய்ய போகிறது ஒரு நாள், few hours முடிச்ச உடனே ஓடுங்க. ஏன்னா இது எண்ட் ஆஃப் டைம், இது கடைசி காலம், இது கடைசி காலம். 5th one, மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அங்க வந்து கனம் பண்ணனாரு, இங்க என்னிலும் கனம் பண்ணாத. எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும், புரிஞ்சவங்க மட்டும், புரிஞ்சவங்க மட்டும், புரிஞ்சவங்க மட்டும் நல்ல கண்ணை திறந்து கண்ணாடி போட்டு டபுள் ட்ரிபிள் கண்ணாடி எல்லாம் போட்டு பாருங்க. ஹலோ, ஆன்லைனில் இருக்கிற மகளை ஒரு மகள் சொன்னா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பே சரியில்லை, நான் உடனடியாக போய் பார்க்கணும், என்ன அதனால் இன்றைக்கி பர்மிஷன் கொடுங்க, இன்றைக்கி சண்டே லீவு. பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்களேன் என்ன சொல்லுது வரா. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. வேலையை பாரு, அங்கேயே போயிடு. நீ சில சொல்லுவாங்கல்ல, அம்மா வீட்டுக்கு போயிடு, அப்படி தான் சொல்கிறார் இவர். அங்கே போயிடு. என்ன தம்பி, உனக்கு புரியுதா? பழகிப்பார், அப்ப தெரியும் அவருடைய பாசம். பழகிப்பார். நாங்கள் பழகிட்டோம். பழகினதுனால தான் ஒரு சொட்டு அம்மாவுக்கு 10 சொட்டு இறைவனுக்கு. பழகிட்டோம். இறைவனை புரிஞ்சுப்பார். இவர்களை விட அவர் மேலானவர், உன்னதமானவர். தாய் தப்பன கனமானவனான்னு சொல்லலை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய். ஆனால்
இவரை மறந்துடாத. 6th one, மத்தேயு 5:22. நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்க பாருங்களா, பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுச்சு? 6வதுல சரி 21 பாருங்க. இயேசு அதை கம்பைன் பண்ணி தான் சொல்லுவார். 21வது வசனம், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று இங்க பாருங்க, கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். தலைவர் உடைச்சிட்டாரு பாருங்களா அந்த கட்டளைய. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன். சும்மா இங்க பாருங்களா, இங்க பாரு பிரதர், எனக்கு மூக்கு மேல கோபம், நான் அப்படிதான் இல்ல. வசனம் சொல்லுது, சும்மா சும்மா கோச்சிக்காத. தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். ஆனால் இங்க என்ன சொல்றார் இயேசு 22ல? இது உன்னை ஜட்ஜ்மெண்ட் கொண்டு போயிடும். அதனால அண்ணன் தம்பி எத்தனை பாசம் தெரியுமா? ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல என்ன வந்துடுது? அண்ணன் தம்பி மேல, அக்கா தங்கச்சிக்கு மேல உயிரே போனாலும் பாசம் போக கூடாதுடா. இயேசு சொல்றாரு, பாசம் போற மாதிரி வேஷம் காட்டாதீங்க. இப்போ வேணுகோபால் யோசிக்கிறார், நான் என்னத்தான் பண்ணணும் சொல்லுங்களேன். என்ன உங்களுடைய மைண்ட் எல்லாம் என்கிட்ட பேசுது, மைண்ட் ரீட் இதுதான், மைண்ட் வாய்ஸ். என்னதான் பண்ணணும் சொல்லுங்களேன். நான் தான் போன வாரம் சொன்னேன், பகையும் வேண்டாம் சமரசமும் வேண்டாம். யார் சண்டை போட்டுட்டு பகையை வளர்த்துக்கிறீங்க? ஏன் சமரசத்துக்கு மத்திய வரையும் போகுது? அதுக்கு முன்னாடி நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பிரச்சனையே வேணாப்பா. உனக்கு என்ன வேணும்? கிழக்கா நான் மேற்கு, நீ வடக்கா நான் தெற்கு, அப்படி போகிறத விட்டுட்டு நான் விடவே மாட்டேன், உனக்கு 2 சென்ட்டுனா எனக்கு 2 சென்ட்டு, உனக்கு 4 சென்ட். அதுக்கப்புறம் அல்லேலூயா அவன் சொல்லுவான், ஏய் என்னடா பேசினா இப்போ என்னடா அல்லேலூயா பாடுறாவா? சரி சகோதரியே, நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளாத, கேஸ் போடாத. ஒரே வயிற்றுல பிறந்தோம், நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்படாத சகோதரன் அவர் உன்னை வம்பாடுவார். நீங்கள் இரக்கமாக இருங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களோட கூட பேசுவார். ஏதான டவுட் இருந்தால் என்கிட்ட வாங்க, நேரம் இல்லை எனக்கு. ஓகே, சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? இல்லை சந்தோஷமா இல்லை? ருசித்து பாருங்க ஒவ்வொன்றையும். ஒரு கருவில் உருவான 4 பிள்ளை 5 பிள்ளைகளுக்கு ஒரே பாசம் தான் இருக்கும். கொலை செய்யாதே. அப்போ கொலை இங்கே என்ன ஆயிடுச்சு? கோவம்டா தம்பி, கோவம். பழைய ஏற்பாட்டில் கத்தி எடுத்து குத்துனா தான், இங்கே சொல்லால குத்துனால ஃபினிஷ்டு. மூவ் பண்ணலாமா? குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க, வண்டி நிற்கிதுங்க. The 7th one, 27வது வசனம், மத்தேயு 5ஆம் அதிகாரம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அங்க கையை பிடிச்சின்னு ஓடி தலைமறைவானாதான் விபச்சாரம். ஆனால் இங்கே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இப்ப சினிமா பார்க்கறவங்க ஏகப்பட்ட பெண்களோடு விபச்சாரம் பண்ணியிருப்பானுங்க ஆம்பளைங்க. சைக்காலஜிக்கலாக நான் பேசணும், ஏகப்பட்ட விஷயம் பேசுவேன். இந்த ஒரு வார்த்தைக்கு ஏகப்பட்ட சமாச்சாரம் பேசுவேன். அதுக்குள்ள எவ்வளோ பவர் இருக்கு அந்த கண்ணுலன்னு. மனித வாழ்வினுடைய அச்சாரமே எதுதான்? உன் ஆயுள் சக்கரத்தை ரன் பண்ணுறது எதுதான்? கண்ணு தான். நான்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஏன்டா இந்த கண்ணு இருக்குது, கண்ணு பிடிங்கி போட்டுன்னு நினச்சேன். ஏன் இந்த காது இருக்கு, இந்த காது பிடிங்கி போட்டுன்னு நினச்சேன். அத்தனை பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நான் பார்த்ததனால் ஏன்னா எங்க திரும்பினாலும் விபச்சாரம், எங்க திரும்பினாலும் கெட்ட வார்த்தைகள். ஐயோ, காதால கேட்க முடியல, கண்ணால பார்க்க முடியல. அப்பா ரொம்ப அழகா சொன்னார், கண்களை பார்த்துக்கொள், கண்களில் விபச்சாரம் செய்யாதே. ரொம்ப அழகா சொல்லிட்டார். 10 கட்டளையில் ஒரு கட்டளை விபச்சாரம் செய்யாது இருப்பார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு ஃபினிஷ்ட், முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். அதனால தான் நண்பா, ஏன் தங்கச்சி, ஏன் அம்மா, ஏன் அக்கா, ஏன் சொந்தக்கார பொண்ணுன்னு நினை, ஏன் அண்ணன், ஏன் தம்பி, யாரை பார்த்தாலும் அண்ணன்னு சொல்லு, யாரை பார்த்தாலும் தம்பின்னு சொல்லு, அப்பான்னு சொல்லு.
வேற மிஞ்சி வந்தால் ஃபாஸ்டிங் வந்து சாகடி அந்த எண்ணத்தை. ஸ்தோத்திரம். எங்கத்துக்கு எங்கேயோ இருக்குல்ல, எட்ட முடியாது இருக்கு பாருங்க அந்த கட்டளைக்கும் இந்த கட்டளைக்கும். சரி, எத்தனாவது கட்டளை பார்க்கணும் இப்போ? நான் வேற மறந்துட்டேன், சீக்கிரம் சொல்லுங்க. 8வது என்ன சொல்லுது சொல்லுங்களா? நீங்க என்ன தூய தமிழ்ல பேசுற பாப்பா? திருடாதே. சும்மா சொல்லு, சிம்பிளா சொல்லு. திருடாதே, ஏமாத்தாதே. அட பென்சில் கொடுவா. வேணாம் நண்பா, கம்பெனிலேருந்து எதுவும் வீட்டுக்கு வரக்கூடாது. நீங்க கம்பெனி வண்டி யூஸ் பண்ணுவீங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணாதீங்க. வேணாம், அது கம்பெனி. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் எல்லாம். இதை பத்தி இயேசு என்ன சொல்றாரு? 5ஆம் அதிகாரம் 40வது வசனம் மத்தேயு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. அவ்வளோதான் போ. ரொம்ப 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 பியூட்டிஃபுல் கார்டு இல்லை? கொடுத்துரு. பாச சுந்தரம் ஒரு முறை அவர் சர்ச்சில் வாழை மரத்தை வளர்த்துட்டு இருந்தார். அந்த கொலை பார்த்தீங்கன்னா பக்கத்து காம்பவுண்டுக்கு போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் ஒரே சவுண்டு, உங்கள் கொலை தொங்குது, கொலை தொங்குது, கொலை தொங்குது. இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார், நல்லா முத்தட்டுன்னு. ஒரு உடன் ஊழியக்கார பாச தாமஸ் ராஜை கூப்பிட்டு அதை வெட்டி விட்டுருன்ட்டார். வெட்டி விட்டார். கொலையை மட்டும் வெட்டியாச்சு தம்பி, மரம் இல்லை, பழம் அங்கே விழுந்து போச்சு. அவ்வளோதான். நம்ம எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறவங்களுக்கு என்ன தேவை? என்ன பண்ணிடலாம்? உனக்கு தேவை தானே இது, எடுத்துக்க. கர்த்தர் நல்லவ. ரொம்ப பக்குவம் வேணும் அதுக்கு. அதனால் பழைய ஏற்பாட்டில் திருடாத. இங்கே என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறாரு? விட்டு கொடுத்துரு. சரி, இப்போ 9th one 12ஆம் அதிகாரம் 35வது வசனம் 36வது வசனம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து பாருங்க. அது அங்க பொய் சாட்சி. இங்க நீ எதை பேசினாலும் ஜட்ஜ்மெண்ட்ல போய் கணக்கு கொடுக்கடா தம்பி. என்ன கொடுப்பீங்களா? கணக்கு கொடுப்போம். மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்கப்படுவீர்கள். உங்களுடைய அக்கௌண்டபிள் அங்கே இருக்கு. ஃபைல் எடு. யாரு? எஸ்தரா? ஓகே, தூக்கி போடு. என்னென்ன பேசியிருக்கா, எவ்வளோ பேசியிருக்க? ஓகே. அதனால் என்னோட பேச்சு எப்பொழுது எப்படி இருக்கட்டும்? சுருக்கமாயும் சரியாயும் இருக்கட்டும். நம்பி உங்களை பள்ளிக்கூடம் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. என் பையன் ஒரே நாள் எனக்கு தெரிஞ்சு கட் பண்ணிட்டான். ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு வந்துட்டான் வெளியே. மறுநாள் தெரிஞ்சிடுச்சு. நான் அப்போ என்ற ஸ்தானத்தில் அவனை கண்டித்து சீர்படுத்தி அடித்து அவனை தோலை உரிச்சி பண்ணிட்டேன். ஆனால் இறைவன் என்ற பெயரில் அவர் எப்படி இருப்பார்னு நினைக்கிறேன்? அவன் மனம் திரும்பும் பொழுது மன வருத்தம் அடைந்து தேம்பி தேம்பி அழ வைப்பார். இப்போ நான் அடித்தேன், அழறான். ஆனால் அவர் என்ன பண்ணுவாராம்? இருதயத்தை வருடுவார். அதுதான் மனம் திரும்புதல். யாரும் அடிக்கவே வேணாம், தேம்பி தேம்பி அழ சொல்லும். அதுதான் அன்பு. ஸோ 9th one பைசாட்சி. ஆனால் இங்கே ஏசு என்ன சொல்கிறாரு? நீ பேசுறது ஒவ்வொன்றும் கணக்கில் இருக்கு, பார்த்துக்க. நியாய தீர்ப்பில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். த ஃபைனலி லாஸ்ட் ஒன், இச்சையாது இருப்பாயாக. லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான பணம் ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ராஜசேகர் அவங்க அம்மா சாவில் போயிட்டு சூப்பராக ஒரு பாட்டு பாடி ஒரு சூப்பராக ஒரு டைலாக் கொடுத்துட்டு வந்தேன். என்ன ராஜசேகர்? ஆமாம், எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் கடைசியில்
ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அரடி நிலமே. இப்போ 6 அடி நிலம் கூட இல்லை, ஸ்ட்ரைட்டாக இறக்கிறான் குழி தோண்டி, போர் மாதிரி இறக்கிறான். போர் கூட இல்லை, இப்போ எல்லாமே ஸ்லாப் வச்சு என்ன பண்ணிடுறாங்க, எரிச்சு உள்ள தள்ளிடுறாங்க. 10 நிமிஷத்தில் அடுத்த சாம்பல். நண்பா, ஏசு சொல்கிறேன், இச்சியாத நீ என்னத்தை சம்பாதிச்சு என்னத்தை வைக்க போகிற? எஸ், வேணும், ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும், ஒரு பங்களா வேணும், பேரம்பேத்திக்கு சொத்து சுகம் வேணும், பென்ஷன் வேணும், இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு போ. ஆனால் சேர்த்து 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 வச்சுட்டு யாருக்கு வச்சுட்டு போகிற? கடைசியில் உயிரே போகாது. இங்கே தூக்கி அந்த ரூமில் அடிப்பாங்க, அந்த ரூமில் இந்த ரூமில் அடிப்பாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல். தேவையாது. உன் பணம் கரையேற வரைக்கும் ஹாஸ்பிட்டலாக சுற்றின்னு இருக்கணும். போதுமென்ற மனசே பொன்னான மனசா. நீங்கள் யாரும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக சேர்த்து வையுங்கள் பரலோகத்தில் ஆத்துமாக்களை. அங்கே பூச்சும் துருவும் இல்லை, கர்த்தருக்கான பொக்கிஷத்தை சேர்த்து வைப்போம்.